பேசிக்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு பேசுவான். ஆனால் பாருங்க, நேற்றுலேருந்து பேச்சு மூச்சு இல்லாமல் வேதி ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போனவன் வெளியவே வரலையா. கயல்விழி அக்கா போய் கதறாங்களாம். பாத்ரூம்குள்ளேருந்து ஒருத்தன் பேசுகிறானாம்மா. ஐயோ கயலு, எனக்கு பயமாக இருக்குது கயலு. பாலியல் குற்றவாளிகளை எல்லாம் பிடிச்சிக்கு ஜெயிலில் போடுறாங்களாமா கயலு. அதுவும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்களாமா கயலு. அது வெறும் ஆயுள் இல்லையாம்மா, ஆயுள் வரைக்கும் ஆயுளாமா. உள்ளே போனால் சடலமாக தான் வெளியே விடுவேங்கிறாங்க. பாலியல் குற்றவாளிகளுக்கு நாட்டில் நடமாடுறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சே கயலு. அந்த பசங்க என்ன தப்பு பண்ணாங்க? குச்சுக்குள்ளே இருந்து பிள்ளையவா தூக்கிட்டு போனாங்க? இல்லை இந்த படிக்க போன பிள்ளைங்கள தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? அது தப்பு தான். இல்லை இந்த வேலைக்கு போகிற பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? அப்போ அதுவும் தப்பு தான் கையில். ஆரையாச்சும் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அதையும் பண்ணியிருக்காங்களா? நான் பண்ணதை பூரா பண்ணியிருக்காங்களே கயலு.